ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து தண்ணி சேர்க்காம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க அரைச்சி. நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி. அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்காக. அதை வீட்டிலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கேர்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் இதில் 1 ஸ்பூன் இப்போதைக்கு போட்டுக்கோங்க, ஊறுறதுக்காக மட்டும்தான். பார்த்திங்கன்னா நான் 10 நிமிஷம் ஊற வச்ச மட்டனை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அதில் தண்ணி பிரிஞ்சு நல்லா ஊறியிருக்கும் மட்டன். அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டன்லாம் குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்துட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி அந்த ஊர்லேருந்து தண்ணி இருக்கும், நம்ம ஒரு டம்ளர் ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும் வேகிறதுக்கு. அது கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மூடி போட்டுருங்க, விசில் போட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும். மட்டன் சாஃப்டாக இருக்கும் பிரியாணிக்கு. நான் மட்டன் விசில் போட்டு சைட்லேயே நான் மட்டன் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா இல்லாமல் எப்படி கூடவே அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பிரியாணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய், நெய் போட்டுக்கோங்க. நெய் சேர்க்கலைன்னா எண்ணெயை கூட போதும். அப்புறம் நான் எடுத்துருக்கிற ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி பாருங்கள். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிஷாக ஆகணும் எல்லாம் சேர்ந்து. அப்படி இருக்கும்போது நல்ல அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. மட்டனும் வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்.
பார்த்திங்கனாலே தெரியும். பிரியாணி மசாலாவுக்கு நான் இன்றைக்கி வந்து தனியாத்தூள், பிரியாணி மசாலா, காஷ்மீர் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா அதுவும் வெங்காய தக்காளி பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வேக வச்ச மட்டன் தனியாக பிரிச்சுருங்க. மட்டனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த வெங்காய தக்காளிக்கு பேஸ்ட் கூட போட்டுடலாம். அவ்வளோதான். மட்டன் சேர்த்துட்டு மட்டன் அந்த மசாலா கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிகிற மாதிரி வந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பிரியாணி. இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 6 டம்ளர் தண்ணி தேவைப்படும் நம்ம எடுத்திருக்க அளவுப்படி. அப்படின்னா ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போது நம்ம வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மைல்டு மிக்ஸ் கொடுத்தா போதும், ரொம்ப கிண்ட வேண்டாம். கூடவே கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் பிரியாணிக்கு முட்டையும் ரெடி ஆகிட்டுருக்கு பக்கத்துலேயே. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் ஃபுல்லாக நான் சின்ன லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி ரைஸ் கொதித்து மேலே வரும்போது நம்ம மைல்டு மிக்ஸ் கொடுத்து தம் போட்டுற வேண்டியது தான். தம் போடும்போது ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தோசைக்கல் கூட வச்சு தம்மில் போடலாம். கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நான் வந்து 25 மினிட்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. 25 மினிட்ஸில் நல்ல தம் ஆகி வந்துடுச்சு பிரியாணி. பார்த்திங்கனாலே தெரியும், உதிரியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு பிரியாணி. பாருங்கள். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.